ஹலோ ஆல், இன்றைக்கி நாம் ஸ்டெம் ஸ்டிச் தான் போட போகிறோம். ஆனால் பீட்ஸில் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஆல்ரெடி த்ரெட் ஒர்க்கில் ஸ்டெம் ஸ்டிச் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. சேம் மெத்தட் தான் இப்போ நாம் பீட்ஸில் பண்ண போகிறோம். சுகர் பீட்ஸில் அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. சீவிங் த்ரெட் எடுத்திருக்கேன். நம்பர் 14 நீடில் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மார்க்கிங் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு சென்டிமீட்டருக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சென்டிமீட்டருமே நம்ம அகைன் ஹாஃபாக பிரிப்போம். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 6 சுகர் பீட் ஒரு சென்டிமீட்டருக்கு வரும். ஸோ நீங்கள் பீடோட சைஸை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகும். கோர்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போது ஃபஸ்ட்டு 4 எடுத்து பார்க்குறேன், பத்த மாட்டேங்குது. ஸோ எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு 2 பீட்ஸ் எடுத்துக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு 6 பீட் எடுக்கிறோம், அடுத்ததும் 6 பீட் தான் எடுக்கணும் இல்லை அப்படின்னு இல்லை. ஏன்னா சுகர் பீட் கண்டிப்பாக சைஸ் டிஃபர் ஆகும். அதனால் உங்களுக்கு கரெக்டாக இந்த லென்த்துக்கு இவ்வளோ தான் வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போடுற மாதிரி தான் கரெக்டாக இப்போது ஃபஸ்ட்டு 1 சென்டிமீட்டருக்கு போட்டிருக்கோம். நல்லா இதை நகர்த்திட்டு நம்ம போட்டிருக்க அதே லைன், அதாவது நம்ம போட்டிருக்க அந்த கோட்டுக்கு மேலேயே தான் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் அங்கேருந்து இப்போது இப்படி நடுவில் ஒரு சென்டரில் ½ சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ ½ சென்டிமீட்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ½ சென்டிமீட்டர்லேருந்து 1.5 சென்டிமீட்டருக்கு வர மாதிரி நம்ம கணக்கு வச்சுக்கணும். அப்போ தான் அது 1 சென்டிமீட்டருக்காக வரும். பாருங்கள், இதை நகர்த்திட்டு ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக்கு. ஓகேங்களா? இது இப்போ நான் 6 போட்டிருக்கேன். இப்போது இதுக்கும் நான் 6 எடுக்கிறேன். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே 6 தான் எடுக்கணுமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா பீட் சைஸ் டிஃபர் ஆகும். 7 கூட வரும், இல்லை 5லேயே கூட முடிஞ்சிடும். ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் போட்டுட்டு அகைன் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா நகர்த்தி விடுங்க. நகர்த்திட்டு இதோட சென்டர்லேருந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க, ஒரு லாக் போட்டுக்கோங்க. நீங்கள் ப்ளவுஸில் கொடி டிசைன் பண்ணும்போது இந்த ஸ்டிச்சை அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போது நான் 6 பீட் தான் லோட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக். இதே மாதிரி நீங்கள் இந்த ஃபுல் லென்த்துக்குமே பண்ணுங்கள். எடுத்த உடனே கர்வ்ஸ் போகாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கர்வுக்கு போகலாம். இப்போ பாருங்கள், இப்போ அகைன் நான் 6 தான் எடுத்திருக்கேன். ஆனால் அந்த 1 சென்டிமீட்டர் வரைக்கும் வரலை. பார்த்தீங்களா? ஸோ பீட்ஸோட சைஸ் டிஃபர் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு பீட் எடுத்திருக்கேன். இல்லை இது உங்களுக்கு புரியல, டவுட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அகெயின் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்கள் டியூலிப் நீடில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் பீட் நீடில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் லென்த்தியாகவே தான் எனக்கு வந்திருக்கு. இதை ஏன் இப்படி ஆகுதுன்னு நான் பீட்ஸோட சைஸ் வச்சு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த பீடுக்கும் இந்த பீடுக்குமே எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. அண்ட் இது பாருங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எடுக்கிற எல்லா பீட்ஸுமே கொஞ்சம் ஒரே சைஸ் இருக்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா கரெக்டாக இதே கவுண்டிங் வச்சுக்கலாம். அப்படி கவுண்டிங் ப்ராப்ளமாக இருக்குன்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மார்க் பண்ணியிருக்கிறத வச்சு நீங்கள் போட்டுருங்க. பீடோட சைஸ் கவலைப்பட வேண்டாம். நல்ல குவாலிட்டியான பிராண்டட் பீட்ஸாக வாங்கினீங்கன்னா அது மோஸ்ட்லி ஒரே மாதிரி சைஸில் இருக்கும். கொஞ்சம் லோ குவாலிட்டி பீட்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக இதை முடிச்சிட்டோம். இதை அப்படியே விடாதீங்க. என்ன பண்ணுங்கள், அகெயின் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு
அதில் பாதி அளவுக்கு எடுங்க. இப்போ நம்ம 6 பீட்ஸ் எடுத்துருக்கோன்னா அதுலேருந்து ஒரு 4 பீட்ஸ் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் லாஸ்ட்டாக முடிச்சுட்டு எண்ணாட் போடுங்க. அப்போ தான் அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வரும். அவ்வளோதான். ஓகே, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.